தம்பி ஆரம்பிச்சலாமாப்பா? ஆரம்பிச்சிருமா. எல்லாம் மைக்லாம் ரெடியா இருக்கா? பாத்துட்டீங்க? எல்லாம் ரெடியா இருக்குமா? ஆரம்பிச்சிருமா. சரி. இன்னைக்கு இந்த ஊடகத்துறை கிட்ட, மக்கள் கிட்ட, தொண்டர்கள் கிட்ட, வயதானவர்கள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட, எல்லார்கிட்டையும் தம்பி டிஸ்ட்ராக்ட் ஆகும். சரி சரி. இப்படி ஆடாம நேராவே நிக்கணும். சரி. நான் ஒரு உண்மையை போட்டு உடைக்க போறேன். உண்மையாண்டா? அது நினைக்கிறேன். கோதுராமா? அம்மா கொடனடா? அது இல்ல, அது கிடையாது, அது கிடையாது. பேசு பேச விடுங்கப்பா. சரி சரி. ஒரு உண்மையை போட்டு நான் உடைக்க போறேன். அதாவது அப்போ எம்ஜிஆர் புரட்சி தலைவர் காலமானப்போ அம்மா வந்து பார்க்க போனப்போ நிறைய பேரால அசிங்கப்படுத்தப்பட்டாங்க. அப்போ வந்து அம்மாவை பல்லியா இருக்கும் போது அம்மாவை நான் கூட்டிட்டு போனேன். அம்மாவை நான் கூட்டிட்டு போகும்போது அம்மா சொன்னாங்க, இந்த பாதையே எனக்கு வேணாம், இந்த அரசியல் பாதை வேண்டவே வேண்டாம், நான் இதுல இருந்து விலகிக்கிறேன். நான் அப்பதான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன் மறந்துட்டு. அப்பதான் நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அவங்கள விட்டுறாதீங்க, நம்ம நின்னு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்பதான் இந்த மன்னார்குடி மாஃபியாவெல்லாம் இறக்குனீங்களோ? இருக்கும் தம்பி, அது இங்க பேசக்கூடாது. சரி சரி நீங்க பேசு. அப்பதான் நான் சொன்னேன், நான் அம்மாவுக்கு வெறும் தோழி மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல ஒரு அரசியல்வாதி கிட்ட பேசுற மாதிரி நான் இது வரைக்கும் அம்மா கிட்ட பேசினது இல்லை. நாங்க கூட பிறந்த என்னுடைய அக்கா மாதிரி தான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன். அவங்க அதுக்கப்புறமா ஒரு தேர்தல் வருது, அதுல அவங்களும் அம்மாவும் நிக்கிறாங்க. எதுக்காக நின்னாங்க? நான் சொன்னதுக்காக. அப்போ வந்து சேர சோழ பாண்டியனா ஏதோ 2 பிரிவா பிரியும் போது அம்மா வந்து முதல் முறையாக ஒரு பெண் எதிர்கட்சி தலைவரா மாறுறாங்க. அடுத்ததான் எலெக்ஷன் வருது, அம்மா ஜெயிச்சு முதல்வர் ஆகுறாங்க. இந்த எல்லா பயணத்திலயுமே நான் கூடவே இருந்தேன். அதுக்கப்புறமா அம்மா தவறுறாங்க. அம்மா தவறுனதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து என்கிட்ட, அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் இருக்கணும், நீங்க வந்து பதவி ஏத்துக்கோங்கும் போது, அம்மா போன துக்கத்துல இருக்கேன், என்னால இப்ப முடிவெடுக்க முடியாது, உங்களால பண்ண முடிஞ்சது நீங்க சொத்தெல்லாம் பெரியங்க. ஃபர்ஸ்ட் உருட்டுடா, சரியான உருட்டுடாப்பா. சொல்லுங்க நீங்க பேசுங்க. தம்பி மறந்துருதுப்பா, பார்த்து பேசிட்டு இருக்கேன், நீங்க நடுவுல பேசுனீங்க வராது. அவன் சொல்றான், அப்பதான் ஜெயா டிவிலாம் உங்களுக்கு வந்துச்சான், நமது எம்ஜிஆர்லாம் நீங்க வாங்கிட்டீங்களா, சொத்தெல்லாம் பிரிச்சிட்டாங்களாமே உங்ககிட்ட, நீங்க வாங்கிட்டீங்களாமே சொல்றாப்புல. அவருதான் முழுசா வரல, நானே கவலையில இருக்கேன், சும்மா வந்த சொத்தை சொல்லிட்டு இருக்கேன். போயஸ் கார்டன்ல புது வீடு. சரி நீங்க சொல்லுங்க. கொடநாடு பங்களா நம்ம பக்கம் வந்ததா? சரி நானே அந்த கவலையில இருக்கேன், இதே இருப்பா. கூட இருந்தவங்க எல்லாம் வந்து அம்மா உடம்பு சரியில்லை, நீங்களே பாத்துக்கோங்க. அப்பதான் இந்த புதுக்கோட்டையன், அவர் பேரெல்லாம் அப்பதான் அடிபட்டு அவர் ஆக்கலாமான்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் இவரு பன்னீர் அவரை வந்து ஆக்குனாங்க. அவர் நல்லாதான் தம்பி போயிட்டு இருந்தாரு, எல்லாமே நல்லாதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு கும்பல் இருக்கே, ஒரு கும்பல், அந்த கும்பல் என்ன பண்ணுச்சு, டெய்லி வீட்டுக்கு வருவாங்க. டெய்லி வீட்டுக்கு வந்து அவங்க பண்றது சரியில்லை, இவங்க பண்றது சரியில்லை, நீங்க வந்துருங்கம்மா, நீங்க வந்தாதாம்மா சரியா இருக்கும், நீங்க வந்தாதாம்மா எனக்கு சரி அப்படின்னாங்க. நீங்க இப்ப கேட்கணும் தம்பி, அந்த கும்பல் யாருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பேரை சொல்ல கூட எனக்கு வர மாட்டேங்குது, அவங்க பேரே எனக்கு சொல்ல வரல. அவங்க அவ்வளோ அட்டூழியம் அட்டகாசம் பண்ணிட்டு டெய்லி வந்து தப்பு தப்பா பாவம் அந்த பன்னீர், அவர் வாயில்லா பூச்சி மாதிரி ஊர்ந்து போயிட்டு இருந்தாரு. அவரு என்ன சொன்னாரு, இந்த துக்குல குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் சொல்லிதான் தர்ம யுத்தம் எல்லாம் பண்ணன்றாரு. இரு தம்பி, ஸ்கிரிப்ட் படி நான் அதுக்கு இன்னும் லேட்டா தான் வருவேன், அதுக்கு முன்னாடி கவுண்டர் போடுறேன். சரி இல்ல, அவர் பாவம் வாயிலா பூச்சி நீங்களே அதுக்கு சொன்னேன். சரி அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு புரட்சியா, சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர்கிட்ட பிரச்சனையா, எல்லாம் வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டேன். அவசியமா கூப்பிட்டு பங்களாவில எல்லாரையும் உட்கார வச்சு, இந்த புகார் சொல்ல வந்தாங்கல்ல அவங்களையும் ஒரு பக்கம் உட்கார வச்சு, பன்னீரையும் உட்கார வச்சு, நானும் உட்காந்து என்ன பிரச்சனை முகத்துக்கு முன்னாடி சொல்லுங்கன்னு எல்லாம் ஆடி போயிட்டாங்க. அப்படியே எல்லாரும் ஒண்ணு கேட்டா, ஒரு அமைச்சர் அவர் சொன்னாரு, ஒரு மந்திரி, இந்த போலீஸை வந்து போட சொன்னா அவங்க போட மாட்டாங்க அப்படின்னதும், அம்மா காலத்துல இந்த போலீஸை வந்து ஒதுக்கி வச்சது, நீங்க ஏன் இப்ப அந்த போலீஸை போட சொல்றீங்க, இப்ப அம்மா இருந்திருந்தா ஒத்துருப்பாங்களா,
அம்மா வேணாம்னு சொன்னதை நம்ம செய்யலாமா ஆ, அப்படின்னு நான் கேட்டு அது தப்புன்னு நேருக்கு நேர் நான் சொன்னேன், புரிய வச்சேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. சரி. அதுக்கப்புறம் தான் என்னென்னமோ பண்ணி ஏதோ பண்ணி எல்லாம் பண்ணி காலெல்லாம் தவழ்ந்து வந்து காலை தொட்டு கும்பிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு என்னைய துரத்தி விட்டு பதவிக்கே எங்க வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் பண்ணாங்க. திடீர்னு இந்த பன்னீருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் தர்ம யுத்தம் போய் உட்காந்துட்டாரு. ஆமா. அதுக்கு அப்ப அவரு என்ன ஆக போறாருன்னா அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டாரு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லையே, நீங்க கேட்கலாம். எனக்கு ஒரு டவுட்டுமா, அந்த அவர் பேச்சு கேட்டுதான் இப்ப பன்னீர் இப்படி நிக்கிறாப்புல, வாழ்க்கையே போச்சு, அரசியல் வாழ்க்கையும் போச்சு. இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்காருல்ல விஜய், அவரும் அவர் பேச்சு தான் கேட்கறாராமே. அப்போ நாளைக்கு இவரும் இதே மாதிரிதான் ஆயிடுவாரோ? நம்மளே அங்க போனாலும் ஆச்சரியப்படுத்திருக்கா. சரிம்மா, ஐடியா இருக்காமா? எங்கேயுமே கிடைக்கலன்னா அங்க போயிரும். சரி சரி சரிம்மா. எங்க போனாலும் பின்னாடி வந்துருவீங்களே. வந்துரும். சொத்து இருக்க வரைக்கும் உங்க கூடயே இருப்போம். அதுக்கப்புறம் 4 வருஷம் சிறை தண்டனை வருது. நான் பயப்பில்லையே, நான் பயப்பில்ல, தைரியமா நான் சிறைக்கு போனேன். இந்த இடத்துல கை தட்டணும் பண்ணீங்க. நான் பயப்பில்ல, தைரியமா நான் ஜெயிலுக்கு போய் இது பண்றேன். அதுக்கப்புறம் தான் இப்ப ஒருத்தர் இருக்காரு, அவரை செலக்ட் பண்ணோம். அவர் பேரை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம்லாம், அவரு போய் உட்கார்ந்தாரு, போ சேவா உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் ஒருத்தரா கட்சியை விட்டு அடிச்சு இது பண்ணிட்டாரு. இப்ப என்ன இறுதி முடிவுன்னா, தம்பி புடிச்சு பத்திரம், என்ன இறுதி முடிவுன்னா, மக்களுக்காக, தொண்டர்களுக்காக, இளைஞர்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, புரட்சி தலைவர் ரசிகர்களுக்காக, அம்மாவின் ரசிகர்களுக்காக, கட்சியிலிருந்து போனவங்களோட ரசிகர்களுக்காக, எல்லா ரசிகர்களுக்காகவும் புது களத்தை இப்ப நம்ம காண இருக்கிறோம். தம்பி எடுப்பா. பாத்தியா இல்லையா, அண்ணா சைட்ல எம்ஜிஆர் வந்துட்டாரு. எம்ஜிஆர் ஏத்துக்க மாட்டாரேமா. சூப்பர்மா. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டே இருக்கணும். ட்ரெண்ட் அப்ப ஜெயலலிதா போட்டுருக்கலாம் சென்ட்ரா. போட்டு கருப்பு எம்ஜிஆர் போட்டுக்கலாமேமா. கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த். விஜய் தம்பி இல்லவா? விஜயகாந்த். ஈபியா அவர் கருப்பு எம்ஜிஆரா? அவரை போட்டுக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், அரசியல் எதிரி அவர்தான். அவரை வீழ்த்துறதுதான் இந்த கட்சியோட முதல் கடமை. சூப்பர்மா. கட்சி பேரை மட்டும் லேட்டா சொல்லுவோம். கட்சி பேர் நீ யோசிக்கல, கொடி வந்து அறிமுகப்படுத்திட்டோம், லேட்டா சொல்லுவோம். இது அம்மாவின் மீது ஆணை, சத்தியம். தலையில தான் அடிப்பீங்க, முதுகுல அடிக்கிறீங்க. இங்க பெஞ்ச் போடலப்பா. சரி சரி, ஆணை. சரிம்மா, முடிச்சுக்கலாமா தம்பி? முடிங்கம்மா. போயிட்டு வரீங்களா?